ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் வெங்காய குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைனா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் சிவந்து வரட்டும். அடுத்ததாக ஒரு 20 காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகாய் எடுத்துக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அந்த புளியில் அந்த நார்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்ல சீக்கிரம் வதங்கி வரும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பருப்பு கீரைலாம் இதில் போட்டு கடைஞ்சால் நல்லா மைய கடையும். உங்களுக்கு இந்த மாதிரி சட்டி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் கடைஞ்சி செஞ்சிங்கன்னா இது நல்ல ஒரு பாரம்பரியமான சுவையில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சூடாக இருக்கும் பொழுதே நீங்கள் இதை கடையலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு மைய கடையும். நீங்கள் மிக்சியில் சேர்க்க போகிறீங்கன்னா ஆற வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி மத்தை பயன்படுத்தி கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக அந்த வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கதே தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாமே மைய கடைஞ்சி வந்துடும். இப்போ நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த வெங்காயம் நம்ம அதில் சேர்த்துருக்கதே தெரியல பாருங்கள். நல்ல மைய கடைஞ்சாச்சு. அங்கங்கே சின்ன ஒரு திரியாக இருக்கும். அது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத அப்படியே சேர்த்துடலாம். கூடவே அந்த சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்து அதில் ஊற்றிடுங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சுவையான வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காய தொக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது வெளியிலே கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.